குடிமைப்பணி அதன் ஆரம்பகால வணிகத் தன்மையிலிருந்து எவ்வாறாக மாறியது? கிழக்கிந்திய கம்பெனியின் ஊழியர்கள் ஆரம்பத்தில் வணிக நோக்கத்திற்காக மட்டுமே செயல்பட்டனர், பின்னர் அவர்கள் நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்கும் பொதுச் சேவகர்களாக மாற்றப்பட்டனர். காரன்வாலிஸ் பிரபுவின் சீர்திருத்தங்கள் மூலம் இது ஒரு முறையான குடிமைப் பணியாக உருவெடுத்தது. தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர்வீரர்களின் சூழலில் ஜௌஹர் என்பது எதை குறிக்கிறது? ராஜபுத்திர பெண்கள் அந்நிய படையெடுப்பாளர்களிடம் பிடிபடுவதைத் தவிர்க்கவும் தங்கள் மானத்தை காக்கவும் கூட்டாக தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் சடங்கு ஜௌஹர் ஆகும். இது சித்தூர் போன்ற கோட்டைகளில் வரலாற்று ரீதியாக புகழ் பெற்ற ஒரு தியாகச் செயலாக கருதப்படுகிறது. தொழிற்புரட்சி வர்த்தகம் தொடர்பாக எதற்கு வழிவகுத்தது? தொழிற்புரட்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட உபரிப் பொருட்களை விற்பனை செய்ய புதிய சந்தைகள் தேவைப்பட்டதால் உலகளாவிய வர்த்தக விரிவாக்கம் ஏற்பட்டது. இது நாடுகளுக்கு இடையேயான வணிகத் தொடர்புகளை பலப்படுத்தியது. வேத நூல்களை படிக்கும் உரிமை பெண்களுக்கு மறுக்கப்படுவதற்கு எந்த அமைப்பு கடினமானதாக மாறியது? பண்டைய இந்தியாவில் ஆணாதிக்க அமைப்பு பேட்ரியார்கல் சிஸ்டம் வலுவடைந்ததால் பெண்களின் சமூக அந்தஸ்து குறைந்து அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இதன் விளைவாக பெண்கள் வேத நூல்களை படிக்கும் உரிமையை இழந்தனர். தாதாபுரத்தில் உள்ள எந்த ஆட்சியாளர்களின் கோயிலில் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன? தாதாபுரத்தில் உள்ள கோயில்கள் மற்றும் தமிழகத்தின் பல கோயில்களில் பல்லவர் முதல் நாயக்கர் காலம் வரையிலான ஓவியங்கள் காணப்படுகின்றன. இவை தமிழகத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலை பரிணாமத்தை விளக்குகின்றன. ஸ்பின்னிங் ஜென்னி மற்றும் வாட்டர் ஃபிரேம் ஆகியவற்றை இணைத்த கண்டுபிடிப்பு எது? ஸ்பின்னிங் மியூல். 1779 சாமுவேல் கிராம்ப்டன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்பின்னிங் மியூல், ஸ்பின்னிங் ஜென்னி மற்றும் வாட்டர் ஃபிரேம் ஆகிய இரண்டின் நன்மைகளையும் கொண்டிருந்தது. இது மிக மெல்லிய மற்றும் வலிமையான நூல்களை உற்பத்தி செய்ய உதவியது. மறுமலர்ச்சி என்ற சொல்லின் பொருள் என்ன? மறுமலர்ச்சி ரெனேசான்ஸ் என்பது 14 முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பாவில் கலை, இலக்கியம் மற்றும் அறிவியலில் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தை குறிக்கிறது. இது பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமானிய கலாச்சாரங்களின் விழுமியங்கள் மீண்டும் உயிர் பெற்றதைக் குறிப்பதால் மறுபிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. எந்த காலகட்டம் தொடக்க வரலாற்று காலம் அல்லது சங்க காலம் என்று குறிப்பிடப்படுகிறது? சங்க காலம் என்பது தென்னிந்திய வரலாற்றில் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை குறிக்கிறது. பிரம்மதேய நிலம் எதற்காக வழங்கப்பட்டது? சோழர் காலத்தில் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம் என்று அழைக்கப்பட்டன. இந்த நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதுடன் இவை பெரும்பாலும் சபையினரால் நிர்வகிக்கப்பட்டன. சமண நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டன. இந்தியாவில் முத்திரை குத்தப்பட்ட நாணயங்கள் பற்றிய எந்த கூற்று துல்லியமானது? முத்திரை குத்தப்பட்ட நாணயங்கள் இந்தியாவின் ஆரம்பகால நாணயங்கள் ஆகும். இவை பெரும்பாலும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவை பெரும்பாலும் வெள்ளியால் செய்யப்பட்டவை மற்றும் பல்வேறு சின்னங்கள் அதன் மீது முத்திரையிடப்பட்டிருக்கும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.